ஹல்லேலூயா. இன்னும் என்கிற வார்த்தையை 3 முறை சொல்லி பின்னும் என்கிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் ஆண்டவர். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். பின்னும் அதை கூறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இன்னும் இன்னும் என்கிற வார்த்தை நமக்கு இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டா என்று நாம் யோசிக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இன்னும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இன்னும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிற வார்த்தை இது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லை என்னை முறைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த இன்னும் என்கிற வார்த்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ தெரியாது. அந்தந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறவே இல்லைன்னா நீங்கள் கேட்கலன்னா கிடைக்காது. எப்போவுமே வாக்குத்தத்தத்தை அதை கிளைம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை இப்படி சொன்னீங்களே, ஆமென். என்ன இப்படி மந்தமாக இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரை இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் செய்யணுமே. அப்போ அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும், அதை கேட்கணும். ஒவ்வொரு மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதான் இப்போ அடுத்து இப்போ தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க ரேஷன் கடையில். அடுத்து பொங்கலுக்கு என்ன செய்வாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சர் வாக்கு பண்ணிட்டார், நீங்கள் போய் கேட்டால்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். டோர் டெலிவரிலாம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா சாம்? அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணிடுவார். நீ கேட்க வேண்டிய இடத்துல இருந்து நீ கேட்டால் அது உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அந்த வாக்குத்தத்தம் காலாவதியாகி போகும். அப்போது அதை நீங்கள் கேட்காம எனக்கு ஆண்டவர் மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரே அப்படின்னு சொன்னால் அதற்கான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொடுக்குற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அவர் கொடுக்குறேன்னு சொன்னவர் கொடுத்து ஆகணும். அவர் காலை பிடிங்க, கையை பிடிங்க, உச்சி முடியை கூட பிடிச்சிக்கங்க. சொன்னீங்களே எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நம்ம அப்பா தானே, ஆமென். ஆமாம். அப்போது இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய காரியங்களுக்கான அந்த துளிர் விடுகிறதற்கு உனக்கு தேவன் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் என்கிறதை நினைவுபடுத்துகிற வாக்குத்தத்தம் தான் இந்த வார்த்தை. அப்போது இந்த வசனத்தை நான் திரும்ப நான் உங்களுக்கு எபிரேயர் 4:2 உள்ள வசனத்தை ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதே, ஆண்டவரே இது எனக்குரியவைகள், இதை நீர் எனக்கு தர வேண்டும், இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்ன தகுதிப்பட வேண்டுமோ அதை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை நீங்கள் சீர்படுத்தி எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆமென். அந்த ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தது என்ன சூழ்நிலையில் என்று பார்க்கும்போது 1:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்போது சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய், ஏனென்றால் பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போய் 70 ஆண்டு காலங்களிலே பல ராஜாக்களுடைய கைகளுக்கு மாறி, பல ராஜ்யங்களுடைய கைகளுக்கு மாறி, பாபிலோன் சாம்ராஜ்யம் மாறி, அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. எல்லாம் மாறி மாறி மேதிய ராஜா, அப்புறம் பெர்சிய ராஜா மாறி மாறி அவருடைய கைகளிலே தேவ ஜனங்கள் அவஸ்தைப்படுறாங்க. அப்படிப்பட்டதான அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே, சிறையிருப்புக்குள்ளே போயிருக்கும் பொழுது இந்த 70 வருஷம் மட்டும் எங்களை போட்டு ஆண்டவரே இப்படி பாடாப்படுத்திட்டீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்லா எரேமியா தீர்க்கதரிசி ஞாபகத்துக்கு வரணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ ஒழுங்காக இல்லைன்னா நீ சிறைப்பட்டு போயிடுவே, நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுவே, நீ அடிமையாகி போவே, உன் ஆசீர்வாதங்களை இழந்து போவே, உன்னுடைய இடங்களை நீ இழந்து போவே, உன்னுடைய ஆஸ்திகளை இழந்து போவாய், உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீ இழந்து போவாய். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அங்கே
ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அலட்சியம் பண்ணப்பட்டு கொண்டே வந்தது. நீங்கள் எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எப்படியெல்லாம் எரேமியாவுடைய வார்த்தைகள் எல்லாம் ராஜாக்கள் அற்பமாக எண்ணினார்கள், ஜனங்கள் எப்படி அவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள் என்பதை பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நீங்கள் பழகுங்க. ஆமென். இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் அதான் சொல்லேன், நான் தேவன் அல்ல. நான் இயேசுநாதரா? நானும் அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன்? நானும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆள்? ஆசீர்வாதத்துக்கு வழி சொல்லுகிறவன் தான் நான். ஆமென். இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு தம்பி ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தார். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். நல்லா பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார். அந்த டான்ஸ் ஆடுறவர் மூத்த ஊழியக்காரங்க எவ்வளவோ சொன்னாங்க, நீ ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுறப்பா, இந்த ஆட்டம் உன்னை வேறு விதமாக கொண்டு போய் விட்டுரும், நீ ஒரு ஹீரோயிசம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதாவது ஒரு வாலிப பையன் ஸ்டேஜில் நின்று ஆடுனா இருக்கிற வாலிப பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகள் சொல்லுங்கள். தேவ பக்தியோடைய பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு வாலிப பெண் ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் வாலிப பையங்க அப்படியே பரிசுத்தமாக பார்ப்பாங்க. நம்ம அப்படியா தேவ தூதர்களாக இருக்கோம்? தேவ தூதர்களே விழுந்து போனாங்க. உண்மையா இல்லையா? அப்போ ஸ்டேஜில் நிற்கிறவங்க தன்னை வெளிப்படுத்தாமல் தேவனை வெளிப்படுத்தணும். ஆமென். அப்போது அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு எத்தனையோ தேவ ஊழியர்கள் சொல்லி, அவன் என்ன சொல்கிறது, இவன் என்ன சொல்கிறது, அதுக்கு என்னென்னமோ வார்த்தைலாம் சொன்னார். மூத்த ஊழியர்களை ரொம்ப அலட்சியமான வார்த்தைகளெல்லாம் சொன்னார். இன்றைக்கி ஆளை காணும், வாழ்க்கை தறிக்கட்டு போச்சு. அவ்வளோ பெரிய சபை, அவ்வளோ பெரிய கூட்டம் மூடப்பட்டது. இப்போ எங்கே போனார்னு தெரியல. எச்சரிப்புக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் திரும்ப தலை காட்டும்போது ரொம்ப அசிங்கமாகி போயிடும். ஆமென். கர்த்தர் ஏன் இவ்வளோ கோபமாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவன் கொடுக்குற வார்த்தைகளையும் தேவ ஊழியர் கொடுக்குற ஆலோசனைகளையும் அலட்சியம் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஒரு வார்த்தையை கூட நம்ம சரி பாஸ்டர் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொன்னாங்களே, பாஸ்டர் சொன்னாங்கன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் தான் அந்த இடத்துல பேச வைக்கிறார். இங்கே முன்னாடி இப்போ 2 மணி நேரம் பேசுகிறதுக்கு எனக்கு மெசேஜ் இருக்குது. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நீ 1000 எழுதிட்டு வரலாம், இங்கே என்ன கொடுக்குறோனோ அதை மட்டும் பேசு. அதில் 2 வசனத்தோடு நிறுத்தணுன்னா நிறுத்திக்கோ. அதான் கர்த்தர் எனக்கு இந்த ஊழிய அனுபவத்தில் கொடுத்த காரியம். நான் கொண்டு வந்ததெல்லாம் இவங்க மேலே கொட்டிட்டு தான் போகணும், அதுக்கு இல்லை. 4 வார்த்தை சொன்னாலும் அந்த 4 வார்த்தையும் தேவ ஜனங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். ஆமென். ஏன்னா இந்த வாழ்க்கை இன்றைக்கி கேட்டு போனீங்களா, நான் கிறிஸ்டியனாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போனேன், 2 பாட்டை பாடினேன், பாஸ்டர் அவருக்கு கடமை 4 வார்த்தை என்னத்தையே பேசினார், கேட்டுட்டு போனோம், போகிற வழியில் சிக்கனை வாங்கிட்டு போனோம், குழம்ப வச்சோம், சாப்பிட்டோம், மல்லாக்க படுத்தோம், தூங்கினோம், அடுத்த நாளையிலேருந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம். இதுக்கு சபை கிடையாது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. இது தியாகத்தில் கட்டப்பட்டிருக்கிற காரியம். அதனால தான் ஊழியக்காரங்க உலக பிரகாரமாக ஒரு வேலையை செஞ்சு போய் அவங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகலாம். இல்லாமல் கர்த்தருக்கென்று எத்தனையோ பேருடைய கோபத்தை சம்பாதிக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்க என்னை திட்ட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு கடினமாக தான் தெரியும், ஆனால் இதனுடைய ரிசல்ட்டை பின்னாடி பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த வார்த்தைகளை அதனால தான் அலட்சியம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி அந்த தம்பி எல்லாரையும் அசட்டை பண்ணி மூத்த ஊழியர்களெல்லாம் தாறுமாறாக பேசுகிறதும், அங்கே வாலிபர்கள் எல்லாம் அந்த மூத்த ஊழியர்களுக்கு விரோதமாக திருப்புறதும், நாங்கள் தான் உன்னதமாக இருக்கிறோம் அப்படியே கமாண்ட்ஸ்லாம் கீழே பார்ப்பேன். ஐயோ அண்ணா இது இன்னா போச்சு. அதனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதனால் ஆட்டம் போடுகிறவர்கள் எல்லாம் அடங்கி போகிற ஒரு காலம் உண்டு. அதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடி அப்படியே கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு மேல்படி கண்டிப்பாக உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் அந்த வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை அவர்கள் அலட்சியம் பண்ணினபடினாலே கடைசியில் ஒரு உச்சகட்டமாக ஒரு காரியத்தை கொடுத்தார். சிதேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறார், நீ பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிரு. ஏன்னா நீ பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்ட. சில காலம் உன்னை நான் அவனுக்கு கீழே வச்சு உன்னை நடத்த விரும்புகிறேன். சில தாழ்வான ஒரு பாதையில் உன்னை நடத்த விரும்புகிறேன். உன்னுடைய ஜீவன் தப்ப வேண்டுமானால் போய் அங்கே போய் அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகுன்னு சொன்னார். தேவ ஜனங்கள் அவங்களுக்கு சரண்டர் ஆகல.
சில நேரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட வேண்டி இருக்குது. நம்மை தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சில தாழ்வான பாதைகளில் தேவன் நம்மை நடத்த வேண்டியிருக்கிறது. அப்போ அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் போயிருந்தானா அவனுடைய ஜீவன் தப்பி இருக்கும், அவனுடைய குமாரர்களுடைய ஜீவன் தப்பி இருக்கும். ஆனால் அது கேட்காம போனதுனால, ஊழியக்காரருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணதுனால கடைசியில் சிறைப்பட்டு போய் கண்கள் குருடாக்கப்பட்டு அவனுடைய குமாரர்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தேசம் சிறைப்பட்டு போனது. 70 ஆண்டு காலங்கள் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு அடிமைகளாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைப்பட்டதான சூழ்நிலையில் இங்கே தூதன் கேட்குற ஒரு காரியம், தூதன் என்று இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, தூதன் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரருக்கு தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அதுக்கு தான் 17வது வசனத்தில் சொல்கிறாரு, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். நம்பிக்கையே இழந்து போன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன், இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் என் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று கர்த்தர் பின்னும் கூறு அப்படின்னு ஆண்டவர் தூதனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்த இந்த வேதனைகள் நமக்குள்ள சில கேள்விகளை எழுப்புது. ஆண்டவரே, எந்த மட்டும் எனக்கு நீங்கள் இறங்காமல் இருப்பீங்க, எந்த மட்டும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருப்பீங்க? என்னுடைய பிதாக்கள் தவறு செஞ்சாங்க, அந்த பிதாக்களுடைய தவறுகள் என்மேல் சுமத்தப்படுகிறதோ, அல்லது எங்களுடைய வாழ்க்கையினுடைய தவறுகளினால் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதோ, என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. இவ்வளோ காலம் நாங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்துட்டோம், எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, அது போன வாரம் நான் சொன்ன வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். யோபு 14:7 வாசிக்கும் பொழுது, வாசிமாத 14:7 வரைக்கும், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்போது யோபுடைய புலம்பல்களில் இதுவும் ஒன்று. ஆண்டவரே, வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு, வெட்டி கொண்டு ஒரு இடத்துல நட்டி வச்சா இது என்ன ஆகுது? அது முளைத்து மறுபடியுமாய் வேறு கொண்டு வருகிறது. ஆனால் என் வாழ்க்கைக்கு அதை குறித்து என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை இல்லை. நான் வெட்டி போடப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கிறேன். அந்த மரத்துக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே? அப்போ அந்த மரத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரு, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். அப்போது வெட்டி போடப்பட்ட ஒரு மரம் இனி இது தேராது, இனி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வர வாய்ப்பில்லை, ஒரு ஆசீர்வாதம் வருகிறதுக்கு வாய்ப்பில்லை, அது துளிர்த்து வருகிறதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்குள்ளே அது முளைத்து எழும்புகிறதற்கான ஒரு சின்ன ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அது எப்போ வெளியே வரும்னு சொன்னால், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். இப்போது தண்ணீர் வாசனைப்பட்டால் போதாது, அந்த மரத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவன் என்ன செய்யுது? மறுபடியும் தண்ணீர் வாசனை பட்ட பொழுது அது வெளியே வருது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, வெட்டி போடப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், அதனுடைய வேர் காய்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுக்குள்ள ஒரு ஆழமாக உள்ளுக்குள்ள ஒரு மறைந்திருக்கிற ஒரு விசுவாசம் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவோ போராட்டத்தின் பாதையில் கடந்து போனாலும், ஆண்டவரே, உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் எங்களை விட்டு போகாமல் இருக்கிறதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எங்கேயோ எனக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் ஊதி ஊதி அணைச்சி என்னுடைய விளக்கு அணைத்து போட முயற்சி பண்ணினாங்க. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொன்னால், தண்ணீருடைய வாசனை படும் பொழுது. ஹல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகத்தின் காலம் வரும் பொழுது அது துளிர்த்து என்ன செய்யுமா? இளம் கிளையை போல் அது என்ன செய்யுமா? இளம் மரத்தை போல அது கிளை விடும். தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் இருக்குமானால், ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீரின் வாசனையின் நாட்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக நீ இளம் மரத்தை போல நீ துளிர் விடுகிறதான காலம் உனக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
அதில் நீ உறுதியாக இருந்து தேவன் வைக்கிற ஸ்தானத்தில் நீ இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் உன்னை வைக்கிற ஸ்தானத்தில் நீ இருக்கணும். தேவனுடைய சித்தத்தினுடைய இடத்துல நீ இருக்கணும். இதுவரையிலும் இப்போது செருபாபேல் இருந்தார், நெகேமியா இருந்தார், இதெல்லாம் சிறையிருப்பின் நாட்கள் இருந்தவங்க. யோசுவா என்கிறதான ஒரு ஆசாரியன் இருந்தார். இன்னொருத்தர் யார், ஆகாஸ்வேறு நாட்கள் இருந்ததான மொர்தேக்காய் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சிறையிருப்பில் இருந்தவர்கள் தான். இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாரும் சிறையிருப்பின் நாட்களில் இருந்தாலும், ஆகாய தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், சகரியா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சிறையிருப்பின் நாட்கள் இருந்தவங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் சிறையிருப்பின் நாட்கள் இருந்தவர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறையிருப்பில் அடிமைத்தனங்கள் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு அவர் என்ன விரும்பினாரோ அந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? எஸ்ரா இருந்தார், நெகேமியா இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஒரு செழிப்பு உண்டாகும்படி தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய அலங்கத்தையும் நகரத்தினுடைய அலங்கத்தையும் கட்டி முடிக்கிறதற்கு தேவன் அதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்தார் என்று சொன்னால் அந்நிய தேசத்தில் கூட அவங்க உண்மையாக இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். அது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு துளிர் விடுகிறதான ஒரு அனுபவத்தை தருகிறார். அதாவது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அப்போது கெட்டாலும் மேன்மக்களே என்றதான பழமொழி எல்லாம் உண்டு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தரித்திரம் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை விட்டு விலகாத தன்மை உள்ளவர்கள் உண்டு. அப்படி தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் கடினமான ஒரு சிறையிருப்பின் பாதைகளை கடந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறதான அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் விலகாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. தண்ணீரினுடைய வாசனை உங்கள் மேல் படும் பொழுது ஒரு இளம் மரத்தை போல நீங்கள் துளிர்த்து எனக்கு கூட இப்படி ஒரு வாழ்க்கை உண்டா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுப்பார். அதற்கு நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அதைத்தான் எரேமியாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் சிறையிருப்பு வந்தது. ஆனால் சிறையிருப்பு நாட்களை தவிர்த்து எப்போ தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ மறுபடியும் துளிர் விட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் வந்து அங்கேயே இருந்துட்டாங்க. பாபிலோனே பரவாயில்ல. ஏன் தெரியுமா? பாபிலோனில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பாபிலோன் என்றாலே அருவருப்பு என்ற அர்த்தம். பாபிலோன் என்றால் கலக்கம் என்ற அர்த்தம். அப்போ பாபிலோனில் அருவருப்பான வாழ்க்கையில் எவ்வளவு தான் கேவலமாக வாழ்ந்தாலும் அது பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. புரியுதா? ஆண்டவரே என்ன சொல்லு, வேதம் என்ன சொல்லுது? தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். அப்படியா சொல்லியிருக்குது? ஆமாம். தேவபக்தியாய் நடக்க மனதாக இருந்தாலே போதும், துன்பம் வந்துடும். அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. துன்பத்துக்கு முடிவு உண்டா? துன்பத்துக்கு முடிவு உண்டா? பெரியவங்க சொல்லுவாங்க, மூக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் சளின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் துன்பம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையாகவே என்னை ரட்சிப்புகளை நடத்தின ஒரு தாயார் வந்து சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற தம்பி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, ஆண்டவருடைய வழியில் நீ நடக்க ஆரம்பித்த பிறகு, ஒரு தகப்பன் உன்னோடு கூட இருந்து உன் தோள் மேல் கை வைத்து உன்னை நடத்துகிறதை நீ உணர்வாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதை நீங்கள் அறிய முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இக்கட்டுகளையும் இடுக்கண்களையும் தேவன் உங்களை தூக்கி எடுத்து நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போது அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தேவ சித்தத்துக்காக பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி தனக்கு ஒரு மேன்மை கிடச்சிருச்சு. சரி, இனிமே போய் ராஜா கிட்ட போய், ஏன்னா அந்த நாட்களில் பொண்டாட்டி புருஷனை பார்க்க போகணுன்னாலே உயிரோடு இருப்போமா இல்லையான்னு சந்தேகம். எப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இப்போவாது நீங்கள் உங்கள் புருஷனை பார்த்து ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. கோவம் வந்தால் என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே அப்படிலாம் கேட்க முடியாது. அங்கே போய் அந்த ராஜா சமூகத்தில் நிற்கணும். அவர் அந்த பொற்செங்கோலை நீட்டினார்னா நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் மேலே அவருக்கு கிருபை கிடச்சிச்சின்னு அர்த்தம். இல்லைன்னா
தலை வெட்டப்படும். இப்போ ராஜாவினிடத்தில் போய் யூத ஜனங்களுக்காக பேசணும். மொர்தெக்காய் அங்கேருந்து தகவல் அனுப்பியிருக்கிறார், யூத ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய இக்கட்டில் இருக்கிறாங்கன்னு. அவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், சட்டத்தை மீறி நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறேங்கிறான். சட்டம் இருக்குது இப்படி, அந்த சட்டமே எனக்கு விரோதமாக இருந்தாலும் என் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்களானால் அதற்காக நான் போய் ராஜ சமூகத்தில் நிற்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து, அப்போ இந்த கர்த்தருக்காக செயல்படுகிறவர்கள் எழும்பும் பொழுது தேவன் அங்கே ஒரு விடுதலையை கொடுத்தார். அப்போது மொர்தெக்காய் சிறையிருப்பிலேருந்து போனான்னா அப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சிருப்பா? அல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலையும் கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஏற்ற காலத்திலே அந்த தண்ணீரின் வாசனையை காண்பித்து அவர்களுடைய மறுபடியும் அவர்களை துளிர்க்க பண்ணுகிறார். அதனால தான் நான் திரும்ப 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 ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணால் நாளைக்கு ஒரு இக்கட்டில் போய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை எப்படி கேட்பார்? நான் உலக பிரகாரமாகவே நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை ஒருத்தன் அலட்சியம் பண்ணிகிட்டே இருக்கிறான், நாளைக்கு அவனுக்கு ஒரு இக்கட்டுன்னு உங்ககிட்ட நிற்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் இப்போது இது நம்ம மனுஷ பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் தேவனிடத்தில் அவருடைய வார்த்தை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் அந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படியே ஆண்டவர் எனக்காக பேசுகிறாருன்னு பிடித்து கொள்ளுங்க. திரும்ப 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 உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் இதை சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. தயவு செய்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வார்த்தை கனப்படுத்தப்படும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கனப்படுத்தப்படும். அதனால் உங்களுடைய வார்த்தை தேவ சமூகத்தில் அலட்சியம் பண்ணப்படாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். சரி, இப்போ அதில் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்கிற வார்த்தையை குறித்து நம்ம சொல்லும்போது அது ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக போடப்படுது, மை டவுன்ஸ் வில் அகைன் ஓவர்ஃப்ளோ வித் ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அது செழிப்பினால் நிரம்பி இருக்கும். இங்கே நன்மையினால் பரம்பி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக அந்த வார்த்தை கொடுக்கும். அது இன்னும் என்னுடைய பட்டணங்கள் செழிப்பினால், ஒரு நல்ல செழிப்பினால் அது நிரம்பி இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த செழிப்பான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். முதலாவது பாயிண்ட்டு, ஆதியாகமம் 2:5-6 நம்ம பார்க்கும் பொழுது நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. முதலாவது மனுஷனை படைச்சாரா பூமியை படைச்சாரா? முதல்ல பூமியை படைச்சிட்டாரு. மனுஷனை படைச்சா அப்புறம் எங்கே வைக்கிறது? சில பேருக்கு வீட்டில் எங்கே பொருளை வைக்கணும்னு தெரியாமையே பொருளை வாங்கி கொண்டு வச்சுருவாங்க. அப்புறம் வாங்கி கொண்டு வச்சுட்டு இது எங்கே வைக்கணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருளை வைக்கிறதுக்குன்னு ஒன்று வாங்குவாங்க. அதாவது இந்த நிதானம் இல்லாத ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப பசியாக இருக்குன்னு தட்டில் சோத்தை வச்சுருவாங்க. தட்டில் சோத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆவுன்னு குழம்பு ஊற்றிடுவாங்க. குழம்பு அதிகமாகி போயிடும். குழம்பு அதிகமாகிடுச்சேன்னு கொஞ்சம் சோத்தை போடுவாங்க, சோறு அதிகமாயிரும். சோறு அதிகமாகிடுச்சேன்னு அப்புறம் குழம்பை ஊற்றுவாங்க. அப்புறம் இப்படி அம்பாரமாக நிற்கும். எப்படி திங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். இப்படி தான் சில நேரத்தில் நம்ம நிதானம் இல்லாமல் வந்த ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாமல் உட்காந்துட்ருப்போம். அல்லேலூயா. அதனால் நமக்கு அந்த நிதானம் நமக்கு தேவை. முதலாவது ஆண்டவர் பூமியை படைச்சிட்டார், வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கினார், மற்றபடி சகல விதமான பூண்டுகள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. இங்கேயே ஒரு 2-3 இன்னும் வருது பாருங்கள். இன்னும் அந்த பூமியின் மேல் செடிகள் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இப்போது பூமி அப்போ எப்படி இருக்குதுன்னா பிளைனாக இருக்குது. பிளைனாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்தை போல் அது இருக்குது. ஒரு பசுமை கிடையாது, ஒரு பச்சை கிடையாது. இப்போது மனுஷனும் இன்னும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த பூமிக்கு செழிப்பு எப்படி வரும்? புரியுதா?
பார்க்கும்போது இந்த இந்த இடத்துல செழிப்பு எங்கேருந்து வரும்? இதற்கு ஒரு ஈரம் கிடையாது, மழையும் பெய்யலை. நம்பிக்கையற்ற ஒரு நிலத்தை போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஆண்டவரே பார்க்கும்போது பிளைனாக இருக்குதுப்பா, எனக்கு இதிலிருந்து ஒரு நன்மை எனக்கு எப்படி உண்டாகும், இதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு உயர்வு உண்டாகும், இதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை உண்டாகும். நமக்கு எப்போவுமே அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், எதையுமே நம்புவோம். எதுக்குமே ஒரு அடையாளம் வேணும். கிதியோன்ட்ட போன உடனே எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்கன்னு சொல்லி ஆண்டவரை போட்டு உயிர் எடுத்துட்டான். ஆண்டவரும் அன்னைக்கு நல்ல மூடில் இருந்திருக்காரு, தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு நல்ல மூடில் இருந்ததுனால சொன்ன உடனே சரின்னு கேட்டதுக்கெலாம் செஞ்சார். இல்லைன்னா அதாவது இஸ்ரேல் ஜனங்க, அதாவது அந்த யூத ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும். அப்போது ஆனால் நமக்கெல்லாம் உண்மையாக அப்படி ஒரு பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வெளியில் போய் நின்று எதையாவது ஒன்று பண்ணி வானத்தில் ஒரு அடையாளம் பார், இயேசு தான் தெய்வம் நிரூபித்தா தெருவில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே வந்து இயேசுவே தெய்வம்னு சொல்லிடுவாங்க. நீ அப்படிலாம் என்ன ஒன்றும் விசுவாசிக்க வேண்டாம். சில பேருக்கு என்ன நினைப்புனா, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா ஆண்டவருக்கு பரலோகம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே? அப்படின்னா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இவங்க சர்ச்சுக்கு வரலைன்னா இயேசுநாதரை தூக்கி நரகத்தில் போட்டுருவாங்களா? ஹல்லேலூயா. நான் தான் எப்போவுமே சொல்லுவேன், நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு தான் ஆசீர்வாதம், நீ சர்ச்சுக்கு வந்தால் உனக்கு தான் ஆசீர்வாதம், நீ வசனத்தை வாசித்தா உனக்கு தான் ஆசீர்வாதம். நீ வாசிக்கிறதுனாலையோ வாசிக்காமல் இருக்கிறதுனாலையோ இயேசுநாதருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அவர் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு நிமித்தமாக உன்னை உருவாக்க அவர் ஆசைப்படுறார். நரகத்தில் போய் விழுந்து செத்துறாதேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை உருவாக்க ஆசைப்படுகிறார். சத்தமாக ராமன்னு சொல்லுங்களேன். உங்களைன்னு நான் சொல்லும்போது எனக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். நானும் கீழ்ப்படிஞ்சால் தான் என்ன உண்டு. இல்லை பாஸ்டர் 40 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டாரு, 40 வருஷம் ஊழியம் செய்தால் பரலோகத்துக்கு போய் விடலாம் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஐயா டேனியல் ஐயா சொல்லுங்கள். 80 வருஷம், அதாவது 80 வருஷம் ஊழியத்தில் இருந்தார் ஒருத்தர். யார்? 40 வருஷம் பைபிள் காலேஜ், 40 வருஷம் ஊழியம். யார் அவர்? மோசே. அவர் பைபிள் காலேஜ் எங்கே? வனாந்தரத்தில். யார் வீட்டில்? ஆமாம், உலகத்தில் பயங்கரமான ஒரு பைபிள் காலேஜ் எங்கன்னா மாமனார் வீட்டில் இருக்கிறது தான். ஹல்லேலூயா. வச்சு செஞ்சார். 40 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு 40 வருஷம் ஊழியத்தில் இருந்தவர் நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். ஹல்லேலூயா. ஐயோ நம்ம மோசையாச்சேன்னு விட்டாரா? மோசைக்கே அந்த நிலைமைண்ணா, யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்போது இதை நான் எதுக்கு சொன்னேன்? சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அங்கே போனால் வெளியே போயிடும். அப்போது இது இன்னும் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை, நம்பிக்கைக்குரிய ஒரு காரியமும் இல்லை. அப்போது இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் எப்படி செழிப்பு வரும் என்று சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூடுபனி எங்கேருந்து எழும்பி? பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது. இப்போது அது துளிர்த்து வருகிறதற்கு ஒரு தண்ணீருடைய வாசனை வேண்டும், ஒரு ஈரம் வேணும். அது எங்கேருந்து எழும்பிச்சு? வானத்திலிருந்து இறங்கி வரல. எந்த பூமி தலைக்காது என்று சொல்லப்பட்டதோ, எந்த பூமி அது இன்னும் முளைத்து செழிப்பாகவில்லை என்று அதற்குரிய அடையாளமே இல்லாதது போல் இருந்ததோ, அங்கிருந்தே மூடுபனி எழும்பி அது எழும்பின இடத்தையே அது நினச்சிது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால், உன் குடும்பத்திலிருந்தே ஒரு காரியத்தை எழும்ப பண்ணி தேவனுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்தே ஒரு மூடுபனி எழும்பும். அங்கே இருக்கிற விதைகள் முளைப்பதற்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் என்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் இல்லை. ஆமென். இதுவரைக்கும் அதுக்குரிய ஒரு அறிகுறி இல்லை, ஒரு அடையாளம் இல்லை, ஒரு செழிப்புக்கோ ஆசீர்வாதத்துக்கோ மனமகிழ்ச்சிக்கோ ஒரு வாய்ப்பும் இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் என் பட்டணங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அந்த நன்மை எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால், எந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்றதாக இருந்ததோ அங்கிருந்தே மூடுபனி எழும்பி அந்த ஸ்தலத்தை நனைத்து அந்த இடம் முழுவதிலும் என்ன உண்டானது? ஆசீர்வாதம் உண்டானது. அப்போ செழிப்புக்கான ஆசீர்வாதம் பூமியிலிருந்தே எழும்பி பூமியை நனைத்தது. இதை நான் என் வாழ்க்கையில் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பச்சைமலை ஊழியத்துக்கு போகும்போது தான் நான் பார்த்துருக்குறேன். பச்சைமலையில் ரொம்ப அதிகமாக மழை, அதாவது மற்ற நாட்களில் மழைக்காலத்தில் கொஞ்சம் மழை பெய்யும்னா கூட மற்ற நாட்களில் அதிகமாக மழை பெய்யாது. கொல்லிமலையில் கூட ஒரு அன்சீசனில் கூட மழை பெய்யும். ஆனால் அந்த அன்சீசனில் பச்சைமலையில் மழை பெய்யாது. பகலில் பார்த்திங்கன்னா வெயில் பிச்சு எடுத்துரும், பயங்கர வெயில் அடிக்கும். ஆனால் அங்கே பூமி செழிப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். இல்லை, எப்படி நான் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன தாளாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறேன்? தூங்குனீங்கன்னா, தூங்கினா எதிரி களை விதைப்பான், களையை விதைச்சிருவான். நான் உங்களுக்கு விதையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தூங்குனா பிசாசு களையை விதைச்சிருவான். தயவு செஞ்சு தூங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். பெண்களுக்கு ஏன் முக்காடு போட சொல்லியிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? தூங்குறது தெரியாமல் தூங்குறதுக்கு. இந்த முக்காடு இருக்குல்ல, நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். கரெக்டாக முக்காடு இங்கே போட்டு இப்படி முகத்தை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே முக்காடை முன்னாடி இறக்கிட்டிங்கன்னா ஆழமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஒன்றும் உங்களை தப்பாக சொல்லலை, பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் முக்காடை கரெக்டாக போடுறீங்களா? ஆமென். ஆமாம், தேவ சமூகத்தில் முக்காடு இட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முக்காடு போட்டுக்கொள்ளுங்க. ஆண்கள் போட மாட்டிங்களா பாஸ்டர் அப்படின்னா, ஆண்களும் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கிறது வரைக்கும் போட்டிருந்தாங்க. அந்த முக்காடை ஆண்டவர் நீக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, அதனால் கொஞ்சம் விலகிருச்சு பாஸ்டர், அதுக்காக நான் குற்றவாளியான அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அது சகஜம் தானே. எங்களுக்கு போட்டு பார்த்தா தான் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா? நாங்கள் போடுறதில்ல, அதனால் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியறதில்ல. ஆனால் போட சொல்லியிருக்காரு, போட்டுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதனால் களை விதைக்கப்படாதபடிக்கு விழித்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாயிண்ட் தான் நான் வந்திருக்கிறேன். இதுக்கே தூங்குனீங்கன்னா இன்னும் 6 பாயிண்ட் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்புறம் 2வது காரியம், ஆண்டவர் எப்படி அடுத்த வசனம் சொல்கிறார். இன்னும் கர்த்தர், முதலாவது வசனம் என்னது? முதலாவது பகுதி, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். 2வது பாயிண்ட்டு, இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். அப்போ தேற்றரவு பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேர்தல் எனக்கு தேவை, எனக்கு ஒரு ஆறுதல் தேவை. ஏன்னா யார் தேற்றப்பட வேண்டும் என்றால், யார் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தேர்தல் வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இங்கே நமக்கு அந்த சோர்வு எப்போ உண்டாகிறது சொன்னால், பார்க்குற மற்றவங்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டாகி இருக்குது, ஆனால் எனக்கு அந்த நன்மைகள் இல்லையே ஆண்டவரே, அப்படி நான் என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டேன்? அநேகருக்கு தேவ நன்மைகளை கொடுத்திருக்கிறீர், ஆனால் எனக்கு என்ன இல்லை, அந்த நன்மைகள் இல்லையே என்று வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் சீயோனை கர்த்தர் தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:20, 21, 22 வாசிங்கம்மா. ஆதியாகமம் 2:20, 21, 22. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். உண்டாக்குனது அவர், பேர் வைக்க சொன்னது அது ஒரு ஆசை தானே இல்லையா?
அதாவது இப்போ அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அந்த நாட்களில் வீடு கட்டும் பொழுது வீடு கட்டி வாசல் படியில் அவங்க வீட்டு குழந்தைய முதல் முறையாக கால் வச்சு கால் பதிப்பாங்க. அந்த சிமெண்ட்டு வந்து பச்சையாக போட்டு அந்த பிள்ளைகளுடைய கால் பதிச்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே எப்போ போனாலும் அல்லது வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை மிதிக்க சொல்லி அந்த சிமெண்ட்டில் அந்த கால் அப்படியே பதிஞ்சிருக்கும். அது கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அது பேரம்பேத்தி எடுத்து எல்லாமே போனாலும் அந்த வீட்டில் அது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். என்னுடைய பெரிய அத்தை வீட்டில் அந்த மாதிரி அவங்க மகளுக்கு பாத்ரூம் பக்கத்தில் அவளை மிதிக்க வச்சு அந்த வீடு இடிக்கிற வரைக்குமே அந்த தடம் இருந்தது. அவள் இப்போ பேரம்பேத்தி எடுத்துட்டா. இப்போ சமீபத்தில் தான் அதை இடித்து வேறு புது வீடு கட்டினாங்க. அப்போது இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவரே பேர் வைக்க வேண்டியதானே. நம்ம வீட்டில் என்ன பொருளை வாங்கி கொண்டு போட்டிருக்கோம் நமக்கு தான் தெரியும். அதே போல் ஆண்டவர் வந்து இந்த பூமியில் சகலவிதமான நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆகாயத்து பறவைகளையும் உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு ஏன் அவனுக்கு ஆண்டவர் வந்து பேர் வைக்க வேண்டிய வேலையை கொடுத்தார்? வந்தவுடனே வேலையை கொடுத்துட்டார். நான் கேட்குறேன், எத்தனை நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். வச்ச பேரையே வச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம சபையிலேயே பிள்ளைகளுக்கு ஏதாவது எங்களுக்கு என்ன கொடுமைன்னா, நான் தலைமை சபையில் இருக்கும்போது விசேஷித்த நாட்களில் வந்து மொத்தமாக வந்து ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஒரே நாளில் நான் 85 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன். குறைஞ்சது 20 பேருக்கு கொடுப்பேன். 85 பேருக்கு ஒரு நாளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணுன்னா அங்கே வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு புதுசாக ஒரு பேர் வைங்க பாஸ்டர்னு. எத்தனை பேருக்கு மேரின்னு வைக்கிறது, எத்தனை பேருக்கு ரூத்துன்னு வைக்கிறது, எத்தனை பேருக்கு போவாஸ்ன்னு வைக்கிறது. அந்த நேரத்துக்கு பார்த்து அநியாயத்துக்கு ஒன்றும் ஞாபகம் வராது. வேறு 85 பேரில் வந்து எப்படியும் ஒரு 70 பேராவது பேர் புதுசாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போது பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் வயிற்றில் பிள்ளைய சுமந்த உடனேயே பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு இன்றைக்கி பிள்ளைகள் வந்து எங்கெங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சி பொய்யான்னு ஏதாவது ஒரு பேரை வைக்கிறாங்க. என் மகளுக்கு எப்சிபான்னு வச்சு பேரை வச்சுட்டா ஊருக்கு போனால் எல்லாம் என்னது பெப்சியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வாயில் வரலன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பாவம். புரியுதா? இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பேர் வைக்கிற வேலையை கொடுத்தாரு. அவன் எல்லாத்துக்கும் பேர் வச்சான். பேர் வச்சு முடிக்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, பசுமாடு காளமாடு இல்லையா, இது ஆடு இது கடா. ஜோடியாக தானே ஆண்டவர் படைச்சார். எல்லாத்துக்கும் ஜோடி இருந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறான், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஜோடி இல்லையே. அல்லேலூயா. கடைசி அந்த வார்த்தை வருது பாருங்கள், ஆதாமுக்கோ இன்னும். இப்போது இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோன்னு சொன்னால், நான் பார்க்குற எல்லாருக்கும், எனக்கு முன்னாடி வளர்ந்த எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான நன்மைகள் உண்டாகி இருக்குது ஆண்டவரே. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த நன்மை இல்லாமல் இருக்கிறது? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே எப்பொழுது உண்டானதோ ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியாக இருந்தார். ஆடை உண்டாக்குனார், மாடை உண்டாக்குனார், பன்னியை உண்டாக்குனார், எருமையை உண்டாக்குனார், கழுதையை உண்டாக்குனார், குதிரையை உண்டாக்குனார். எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். எல்லாத்துக்கும் ஏற்ற துணையை கொடுத்தார். ஆனால் பேர் வச்ச ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை உண்டாகலை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, எத்தனையோ பேருக்கு நம்ம கண்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆண்டவரே எங்களை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பாதையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குமானால், அங்கேயும் ஆண்டவர் எங்கே ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாருன்னு பார்த்தா, ஆண்டவர் வந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை எல்லாமே இன்னும் தான் வந்துட்டுருக்குது. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போது இந்த காணப்படாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? அனஸ்தீசியா போட்டார். நீ படுத்து தூங்க வச்சுட்டு ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாராம், அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். மனுஷனுடைய தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்றால்
நீ ஒரு அயர்ந்த நித்திரைக்கு போகணும். நீ ஒரு ஆழமான ஜெபத்துக்குள்ளே நீ போகணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த விழா எலும்பு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பக்கம் எடுங்க ஆண்டவரே, இதை விட இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், இதை கொஞ்சம் பாருங்கள் ஆண்டவரே, கொஞ்சம் இப்படி ஆண்டவரே, கொஞ்சம் சிவப்பாக வேணும் ஆண்டவரே, கொஞ்சம் இப்படி இருக்கணும், கண்ணு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஆண்டவரே. சில ஆட்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதும் பார்த்தா இவங்க வாழ்கிறதுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா இல்லை கிளப் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு பொண்ணு பார்க்குறாங்களான்னு தெரில. மாடர்னாக இருக்கணும். புரியுதா? அதான் அன்றைக்கி ஒருத்தர் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறாரு. ஒரு பையன்கிட்ட கேட்டாராம், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? சகப்பாக இருக்கணும், கண்ணெல்லாம் இப்படி இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல பெரிய வேலையில் இருக்கணும், எக்கச்சக்கமான சம்பளம் இருக்கணும், கை நிறையா சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகு தேவதையாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு அடங்கி இருக்கணும், அடக்கமான பொண்ணாக இருக்கணும். அப்போ அவர் சொன்னாராம், ஐயா அது அந்த காம்போவில் வராது, அது அந்த காம்போவில் வராது. ஏன்னா அவள் கை நிறையா சம்பாதிக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், கையில் காசு நிறையா வச்சுக்கிட்டு அவள் ஏன்டா உனக்கு அடங்கியிருக்கணும், நீ பேசாமல் அவளுக்கு அடங்கி இருந்துட்டு போயிரு. ஹல்லேலூயா. எல்லாம் வேணும், கடைசியில் கர்த்தருக்கு பயந்த பொண்ணாக வேணும். என்கிட்ட ஒரு மேட்ரிமணி இருக்குது, அது என்ன மணி, ஆலய மணியாக இருக்குது. பார்த்தா அவன் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா, அதாவது நான் இதை படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், கடைசி கீழே 5 ஏக்கரில் சொந்த இடம் இருக்கிறது, 2 கிரவுண்டில் சொந்த வீடு இருக்குது. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, புரியுதா, இதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வாங்கன்னு அர்த்தம். வரும், ஆனால் வராது. என்ன வராது? சந்தோஷம் வராது. குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணை பாருங்கடான்னா அவன் பார்க்குறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா, எனக்கு அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிற ஆட்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆசை, அவங்க அட்ரஸை வாங்கிட்டு போய் ஒரு 5 வருஷம் கழித்து அவன் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அடிமையாக தான் வாழ்ந்தாகணும். ஹல்லேலூயா. எங்கே தேவ சித்தம் இருக்குது? எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காட் ஃபியரிங். என்ன ஃபியரிங்? ஒன்றும் அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் உங்களை அயர்ந்த நித்திரைக்கு போக சொல்கிறாரு. ஏற்ற ஜோடிக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீ கண்ணை மூடி அயர்ந்த நித்திரையில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக நான் எதையும் பார்க்க மாட்டேன், நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகாதவங்களாம் கை ஊற்றி ஹல்லேலூயா சொல்லுங்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது கல்யாணத்துக்காக மட்டும் நான் சொல்லலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, எல்லாருக்கும் நான் பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல நன்மைகள் உண்டாயிருக்கு, அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கு. எனக்கு ஆண்டவர் இல்லை, நான் மட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அங்கலாய்ப்புக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளேருந்தே ஒரு காரியத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அங்கே ஆண்டவர் எப்படி கொடுக்க போகிறார், என்ன செய்ய போகிறாருன்னு அவரை நீங்கள் சோதனை பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவர் செய்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் எதையோ ஒன்று செய்ய போகிறாரு, ஆனால் என்ன செய்வார்னு எனக்கும் தெரியாது, எங்கள் அப்பனுக்கும் தெரியாது. அப்படின்னா என்னென்னா, எனக்கு மூத்த எந்த ஊழியக்காரர்களையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன வேண்டுமோ அதை ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு ஒரு சந்தோஷத்தை உனக்குள்ளிருந்தே கர்த்தர் கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை அவனுடைய விலா எலும்பிலிருந்தே எடுத்து அவளை மனுஷனிடத்திற்கு கொண்டு வந்தார்னு இருக்கு. அப்போ அங்கே வச்சு என்ன செய்யலை, உருவாக்கலை. இவனுக்கு மயக்கம் எப்போ தெளிஞ்சுன்னு தெரியாது. புரியுதா? அவர் விலா எலும்பு எடுத்துகிட்டு சதையினால் அடைச்சி விட்டுட்டு அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஒரு விலா எலும்பு குறைவு தான் ஆண்களுக்கு. எங்களுக்கு தெரியுதா? பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். அவர் பாருங்கள், அந்த நாட்கள்லையே ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்காரு, அதையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு, சதையினால் அடைச்சி என்ன செஞ்சுருக்காரு. ஆமாம், இப்போ இவனுங்க நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் கண்டுபிடிச்சிட்டோம். அது எப்போ ஆதியிலே கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒரு எலும்பை எடுத்ததும் தெரியாது, அடைச்சதும் தெரியாது. எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்ம டிசைன் பண்ணி
இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு எலும்பு இல்லாத மாதிரியா தெரியுது? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு எலும்பு இல்லாதது உங்களுக்கு தெரியுதா? ஆனால் தெரியுது. இந்த இருக்குல்ல, எடுத்த எலும்பு வெளியே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு இங்கே இருக்கலாம், இல்லை எங்கேயாவது இருக்கலாம். ஆமென். ஆமாம், மொத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எடுத்து எங்கே இல்லையோ, எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அந்த இடத்துக்கு ஒரு தேற்றரவு பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் எப்போ செய்வார், எப்படி செய்வார்னு மட்டும் என்ன நடந்துட்டுருக்குடே எல்லாம் இங்கே கவனிக்கணும். அங்கங்கே கையை காலை ஆட்டுறது, நடுவு தண்ணியை குடிக்கிறது, தண்ணியை குடிச்சிட்டு ஒன்றுக்கு போகிறது, இதெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் போகணும்னு தோணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கும் வார்த்தைகள் உண்டு, சரியா? முடிஞ்ச ஒன்று வச்சுக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் இல்லாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன், சீயோனுக்கு தேவன் தேற்றரவு பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தேற்றரவான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை, மூன்றாவது, இன்னும் தேவன் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொள்வார். திரும்ப 3 காரியத்தை சொல்லுங்கள். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். அப்போது அநேக நேரங்களில் கர்த்தர் என்னை தெரிஞ்சிருக்கிறாரா, என்னை அழைச்சிருக்கிறாரா, உண்மையாகவே என்னை ரட்சித்திருக்கிறாரா, உண்மையாகவே அவர் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறாரா என்கிறதான ஒரு குழப்பம். அதனால தான் இந்த இன்னுங்கிற வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். என்ன நடக்குது, இன்னும் ஒரு நம்பிக்கை உண்டா என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார்னா, எருசலேம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கிடக்குது. எருசலேமுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அந்த காரியங்களை நெகேமியாவுக்கு சொல்லும்போது அவன் உட்கார்ந்து அழுகிறான், உபவாசம் பண்ணி அழுகிறான். ஆண்டவரே, என் தேவனுடைய பட்டணம் இப்படி அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்குது, அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதுன்னு சொல்லி அவன் அழுது கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எருசலேமுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை உண்டாகி இருக்குமா? பாருங்க, நல்ல அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க அவங்கெல்லாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் மற்ற தேசங்களுக்காக, வட இந்திய பகுதிகளுக்காக, கிராமங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்குது, நான் அப்படியே நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அன்றைக்கி நெகேமியாவுக்கு நல்ல அந்தஸ்தில் இருந்தான், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான், அவனுக்கு எல்லா வசதிகளும் அங்கே கொடுக்கப்படும். பானபாத்திரக்காரன்னா அவருக்கு பானம் வார்க்கக்கூடியது, ஆகாரம் எடுத்து வைக்கக்கூடியதுக்கெல்லாம் அவன் முக்கியமான ஆள். அவன் விஷத்தை கலந்து வச்சிடக்கூடாது. அவனுக்குன்னு தனியாக கோட்ரஸ் இருக்கும், அவனுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய தேவைகள் இருக்கும், எல்லாம் அவனுக்கு சந்திக்கப்படும். அவனை வெளி உலகத்தில் எல்லாரோடையும் பழக விட மாட்டாங்க. இப்போ ராஜாவுடைய, இப்போ ஒரு பிரதமருடைய மெய்க்காப்பாளர் இருக்கிறாருன்னா அந்த மெய்க்காப்பாளருக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு பிரதமர் வீட்டுக்கு சமையல்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனி கோட்ரஸ் உண்டு. அவங்க வெளி உலகத்தோடு பழக முடியாது, அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வச்சிடக்கூடாது. அப்போ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தா என்ன, கட்டப்பட்டு கிடந்தா என்ன, அவனுக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்திருக்கலாமே. அவன் உபவாசம் பண்ணி அழுகிறான், ஆண்டவரே, தேவனுடைய நகரம் இப்படி கட்டப்படாத சூழ்நிலை இடிக்கப்பட்டு கிடக்குதே, மறுபடியும் எருசலேமை நீர் தெரிந்து கொள்ள மாட்டீரா? பரிசுத்தவான்கள் அழுத அழுகைக்குரிய கண்ணீருக்குரிய பதிலை தான் தேவன் பின்னாட்களில் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல் எருசலேமை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை மறுபடியும் நினைப்பாரா? கர்த்தர் மறுபடியும் என்னை தேற்றரவு பண்ணுவாரா? இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கியிருப்பீர்களானால் இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இப்போது தீர்க்கதரிசி அங்கே வர்றார், எலிசா வர்றார். இப்போ அந்த எலிசா கிட்ட அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ சொல்கிறா, என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இப்போ எலிசா இல்லைன்னு சொன்னாரா? அவன் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் அவன் பாவம் செஞ்சான். அல்லது அவன் என்ன பாவம் செஞ்சானோ நம்மளாக தான் சொல்லிடுவோம். அவன் என்ன பாவம் செஞ்சானோ, அவன் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம்.
அதெல்லாம் சொல்லலை. சொன்ன வார்த்தைக்கு அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடந்தவனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம், கடன் பிரச்சனை, அவமானம், நிந்தையான சூழ்நிலைகள், அடுத்த வேலைக்கு என்ன செய்யன்னு தெரியல, அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம். அப்போ அவங்களுடைய மனதில் என்ன உண்டாகிறதுனா, கர்த்தர் என்னை மறந்தாரோ, கர்த்தருடைய இரக்கங்கள் எனக்கு இல்லாமல் போயிற்றோ, கர்த்தர் என்னை வெறுத்து விட்டாரோ, ஒரு அங்கலாய்ப்பான ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே தீர்க்கதரிசியுடைய மனைவி அங்கே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள். எலிசாவை பார்த்த உடனே இந்த வார்த்தையை சொல்கிறார், உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இப்போது வருமானத்துக்கு வழி இல்லை, கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். வரப்போகிற அவமானத்தில் பாருங்கள், என் 2 குமாரர்கள் எனக்கு இருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, என் பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னா அந்த 2 பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிறதுக்கு அவன் வந்து நிற்கிறான். என் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். ஏன்னா எலிசாக்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. எனக்கு அதான் ஒரு, அவனே பரதேசி, அவங்கிட்ட வந்து என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவன் என்னத்தை கொடுப்பான். அநேக நேரங்களில் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் ஊழியக்காரங்க நாங்களே ஒரு பாதையில் கடந்து போயிட்டுருப்போம், எங்ககிட்ட பிரச்சனைக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. பல நாட்களில் வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நான் வந்து ஜெபம் பண்ண வரணும் அப்படிம்பாங்க. வாங்க, கர்த்தர் எங்களை அதுக்கு தானே வச்சுருக்கிறாரு. அதற்காக நாங்கள் ஜெபிக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. சரி, அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து எலிசா கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவன் சொல்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்குது, உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொல்லுன்ற போது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறொன்றும் இல்லை. அவன் கேட்டான் என்ன இருக்குதுன்னு, அவன் சொன்னால் என்ன இருக்குது. 2 பேரும் மாற்றி என்னம்மா இருக்குது, என்ன இருக்குதுயா, என்ன இருக்குது, அது ஒன்று தான் இருக்குது. ரைட்டு, இருக்குதில்ல, அந்த இருக்கிறத நீ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீ செய். உன்னிடத்தில் இருக்கிற காரியத்திலிருந்தே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி 3 பாயிண்ட்லேயும் கர்த்தர் அதை தான் கொடுக்குறார். அல்லேலூயா. பூமி வறண்டு போய் கிடக்குது, செழிப்புக்கு வாய்ப்பு இல்லை. பூமியிலிருந்து மூடு பனியை எழும்ப பண்ணி பூமியை நனைத்து பூமிக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமுக்கோ ஏற்ற துணை உண்டாகவில்லை, ஆதாமுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஆதாமுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஒரு அவமானத்துக்குரிய காரியங்கள், ஒரு இழப்புக்குரிய காரியங்கள், இருக்கிற நம்பிக்கை கூட போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரியத்திலிருந்து உன்னிடத்தில் இருக்கிறதை வைத்தே தேவன் ஆசீர்வதித்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போது அந்த ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்போது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அப்போ அவள் போய் என்ன செஞ்சால், தன் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி அதை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவர்கள் 6வது வசனத்தில் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம் கொண்டு வா என்று கேட்ட பொழுது வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்னான். எண்ணெய் நின்று போனது. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடன்களை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உங்களுக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயை அல்லது அபிஷேகத்தை அல்லது ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, காலியாக இருக்கிற பாத்திரங்களில் ஊற்றுங்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது வெளியில் உலக பிரகாரமான உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரிடத்தில் காலி பாத்திரங்கள் தான் இருக்குது, பாத்திரம் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் ரட்சிப்பு இல்லாத பாத்திரங்களாக, அபிஷேகம் இல்லாத பாத்திரங்களாக, அதாவது பார்க்க நிறைய பாத்திரம் அவங்கக்கிட்ட இருக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் நீ என்ன செய்ய, அந்த காலி பாத்திரத்தை நீ நிரப்பணும், ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும். இப்போ சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எங்கள் நிலைமையே காற்றுல ஆடுது,
நாங்கள் போய் இயேசு ஒன்று நேசிப்பார், இயேசு ஒன்று ஆசீர்வதிப்பார்னு எப்படி சொல்கிறது? நீ காலி பாத்திரத்தில் ஊற்றிப்பார், உன் பாத்திரத்தில் என்ன குறையவே குறையாது. ஹல்லேலூயா. ஆமாம், இருக்கிற அதாவது இது வரைக்கும் நான் சொல்கிறேங்க. அதாவது கோடம்பாக்கத்தில் வரதராஜப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மறுரூபத்தை அடைந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். பகல் நேரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் வரதராஜப்பேட்டை? 85லெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே கிராஸ் பண்ணி யாரும் போக முடியாது. பயங்கர ரவுடிசம் இருக்கும். வயசு பிள்ளைகள்லாம் பட்ட பகலில் கூட உள்ளே போக முடியாது. அப்படியாப்பட்ட அக்கிரமங்களும் அட்டகாசங்களும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் கர்த்தருடைய கிருபையில் எங்களுடைய சபையின் மூலமாக அவங்களுக்கு அங்கே கேர்சல் ஊழியங்களை ஆரம்பித்து அங்கே சபையின் மூலமாக அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தை தேவன் ஏற்படுத்தின பின்பு வியாழக்கிழமை நேரத்தில் அப்படி போனால் எந்த தெருவுக்குள்ளே எந்த சந்துக்குள்ளே போனாலும் ஐயா தோத்திரம் ஐயா எப்படியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சத்தத்தையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் துதிப்பாடல்கள் நிறைந்த சத்தத்தையும் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு பெரிய மறுரூபத்தை அந்த பகுதியில் பார்க்க தேவன் உதவி செய்தார். அதே போல் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா புலியூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம்னு நான் சொல்கிறேன், இன்றைக்கி அது சிட்டி, ஆனால் உண்மையாகவே புலியூர் கிராமம்தான். கோடம்பாக்கமே இன்றைக்கி நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் புலியூர் கிராமத்தை சேர்ந்தது தான். இப்போ கோடம்பாக்கத்தை சேர்ந்தது புலியூர்னு சொல்கிறாங்க, ஆனால் புலியூர் வில்லேஜ் தான் எல்லா டாக்குமெண்ட்லேயும் அங்கே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம். அந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் இறந்து போனதுக்கு நாங்கள் 3 வீட்டில் ஆறுதல் கூட்டம் நடத்தியிருக்கோம். ஏன்னா அவருக்கு 3 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி ரட்சிக்கப்பட்டுருச்சு, இந்த ஆள் பட்சிக்கப்பட்டு போயிட்டார். இப்போ அந்த அம்மாமார்களுக்கு ஆறுதலுக்கு நாங்கள் போய் என்ன செய்கிறோம், கூட்டத்தை நடத்தி சுவிசேஷ கூட்டம் கூட்டம்னா பயன்படுத்தி கொள்வோம் அதை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்கள், கஷ்டப்பட்டவங்க, தரித்திரத்தில் இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு எல்லா பாத்திரங்களுக்கும் அவங்க எண்ணெயை வார்த்தாங்க. அவங்க அடுத்தவங்களை ரட்சிப்புகளை வழி நடத்தினது நிமித்தமாக அந்த குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி வெறும் ஓலை வீடாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி பில்டிங்காக கர்த்தர் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன மறந்தாரோ நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை கொடுங்க. நீங்கள் பெற்ற ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. அந்த காலி பாத்திரத்தில் எல்லாம் நீங்கள் உங்கள் எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதாக தெரிந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் அதனுடைய மேன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, கேட்குற வரைக்கும் கேட்டு போவோன்னு நினச்சிங்கன்னா, அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன தான் செய்யணும், ருசித்து தான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் ருசி தெரியாது. செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை எப்போ வெளிப்படுத்துவார்னா, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் மற்றவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போது சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரி செஞ்சதுனால உனக்கு இப்போ என்னென்னா, எல்லா எண்ணெயும் நீ என்ன செய்ய, விற்று உன் கடனையும் அடைச்சிட்டு மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணுங்கிறார். அப்போ அடுத்து நீ ஜீவனம் பண்ணுறதுக்கு தேவையான நீ என்ன யோசிச்ச, கடனை மட்டும் அடைச்சா போதுன்னு நினச்ச. ஆனால் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லை, மீதி உள்ள வாழ்க்கையையும் செழிப்பாய் நடத்துவதற்கு தேவன் உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க. ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டுடைய அன்பை மற்றவங்களுக்கு அறிவிங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. செய்வீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அதனால் 3 காரியத்தின்படியாக கர்த்தர் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் எழுந்துட்டு நினைக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க. கேட்ட வசனத்தின்படியாக ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு தேற்றரவு பண்ணும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக உடைய வார்த்தைகளை தந்திருக்கிறீரே தகப்பனே. உடைய வார்த்தையின்படியே தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று, உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் செபித்து நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. அவாந்திர வெளியாய் இருந்த அந்த பூமியிலே ஆண்டவரை மூடுபணியை எழும்ப பண்ணி ஆண்டவரே இந்த பூமியை நினைத்து ஆசீர்வாதம் பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு இருக்கிற நன்மை எனக்கு இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த நிலையிலிருந்தே ஒரு நன்மையை உண்டாக்கி ஆண்டவரே நீர் அந்த ஆதாமை சந்தோஷப்படுத்தின தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுடைய ஆண்டவரே எலிசாவுக்கு முன்பாக வந்ததான தீர்க்கதரிசியினுடைய அந்த மனைவி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மறந்தாரோ, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று சொல்லி யோசித்த பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்த தேவன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள் இருந்தே ஒரு நன்மையை நீர் எழும்ப பண்ணி உடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்த பண்ண போகிறதுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அசாத்தியமான நம்பிக்கைக்குரிய காரியத்தை நீர் எழும்ப பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நன்மை உண்டாகும்படி பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.